பட்டியலின சிறுமியை கொடூரமாக தாக்கிய விடியா திமுக எம்எல்ஏ மகன் குறித்து திமுக எம்பி கனிமொழி வாய் திறக்காதது ஏன் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி சரமாரி கேள்வி எழுப்பினார். பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பட்டியலினத்தைச் சேர்ந்த ஏழை சிறுமிக்கு நேர்ந்த கொடூர கொடுமைகளுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏ உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, விடியா திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும், ஏழை பட்டியலின சிறுமியை திமுக எம்எல்ஏ மகன் வீட்டு வேலைக்கு அமர்த்தி சூடு வைத்தும் கடுமையாக தாக்கியும் பல்வேறு கொடுமைகளை செய்துள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பட்டியலின மாணவி ஒரு வீட்டில் அந்த குழந்தைய வீட்டில் நாங்க படிக்க வைக்கிறோம், மருத்துவ படிக்க வைக்கிறோம் சொல்லி போட்டு வீட்டில் எம்எல்ஏவோட மகன் மருமகள் வீட்டுக்கு போய் வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூடெல்லாம் வச்சு, சிகரெட்ல சூடு வச்சு, அதே போல பாத்தீங்கன்னா தலையில அந்த கரண்டியில அடிச்சு, இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அந்த சிறுமிக்கு உருவாக்கி அந்த சிறுமி கண்ணீர் மல்க அந்த பேட்டி கொடுத்தாங்க. பாத்தீங்க, இன்னைக்கு அது பெயரளவில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, பெயரளவில் கைது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுபோல் வேங்கை வயல் பகுதியில் குடிநீரில் மலம் கலந்த விவகாரத்தில் இன்று வரை குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், விடியா ஆட்சியில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். இந்த வேங்கை வயல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டியில மலம் கலக்கி வன்மம் ஏற்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. குடிக்கிற தண்ணியில போய் இவ்வளவு மோசமான இன்னைக்கு இதுவரை இன்னைக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. அங்கே பாத்தீங்கன்னா கொடூர கொலைகள் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு அவங்கள கைகள் கட்டப்பட்டிருக்கு. காவல்துறையை சுயமா திமுக இன்னைக்கு வேலை செய்யறதுக்கே விடுறதில்லை. எங்க பார்த்தா கொலை, கொள்ளை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதால் அனைவரும் பாதுகாப்பு இருந்ததாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியின் போது கோவை RS புரம் காவல் நிலையம் இந்தியாவின் நம்பர் 1 திகழ்ந்து விருது வாங்கியதாகவும் அவர் பெருமையுடன் கூறினார். அம்மா இருக்கும்போது, எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போதும் இன்றைக்கு காவல்துறை எப்படி சிறப்பாக இருந்தது. கோவை மாவட்டத்தில் RS புரம் காவல்துறை இந்தியாவிலேயே நம்பர் 1 போலீஸ் வந்த காவல்துறை விருது வாங்கினாங்க. எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது எல்லாருக்கும் பாதுகாப்பு இருந்தது. இன்னைக்கு எடப்பாடியார் சிறப்பான முறையிலே அந்த காவல்துறை நிர்வகித்தார். அம்மா அவர்கள் பத்தி சொல்ல வேண்டாம். இன்னைக்கு பாத்தீங்க அம்மா அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. சமூக விரோதிகள்லாம் வேற மாநிலத்துக்கே போயிருவாங்க, அப்படி இருந்தது. எடப்பாடி அதை தொடர்ந்தார். காவல்துறை கையில் வைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றினார், மக்களை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, யாருக்கும் பாதுகாப்பு இல்ல, வியாபாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. கடந்த அதிமுக ஆட்சியில் யார் தவறு செய்தாலும் உடனே விசாரித்து கைது செய்யப்பட்டதாகவும், ஆனால் பட்டியலின சிறுமி கொடூரமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக எம்பி கனிமொழி வாய் திறக்காமல் அமைதியாக இருப்பது ஏன் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேள்வி எழுப்பினார். யார் தப்புனா எடப்பாடி நடவடிக்கை எடுத்தாதான் தப்பு செய்ய நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்க, சிபிஐக்கு ஒப்படைச்சாங்க. அப்ப இந்த வழக்கில் சிபிஐக்கு ஒப்படைங்க. இன்னைக்கு கனிமொழி வாயை திறக்க மாட்டேங்க. ஒரு சகோதரியா இருந்து இன்னைக்கு நம்முடைய தாழ்த்தப்பட்ட சகோதரி மாணவி பாதிக்கப்பட்டது, கனிமொழி வாயை திறக்க. கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் விடியா திமுகவிற்கு இன்னும் அடிமையாக இருப்பதால்தான் அநீதி இழைக்கப்பட்ட பட்டியலின பெண்ணிற்கு ஆதரவாக யாரும் பேசவில்லை என குற்றம் சாட்டினார். இன்னும் அடிமையா இருக்கிறது யாரு? திமுக இருக்கிற கூட்டணி கட்சி அத்தனை பேருமே. கம்யூனிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குதானே தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணியில் இருப்பாங்க, வெற்றி பெற்ற பின்னால் எதிர்கட்சியா செயல்படுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சீட் 2 சீட்டுக்கு போய் அடிமையா இன்னைக்கு போய் கோபாலபுரத்தில் நிற்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வைகோ எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக இன்றைக்கு திமுக மேல முக ஸ்டாலின் ஊழல் வழக்கு சொன்னது அவர் தான், ஸ்பெக்ட்ரம் பத்தி. இன்னைக்கு அவரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கு. இன்னைக்கு அதே போல அண்ணன் திருமாவளவன் அப்படியே இருக்காரு.
இன்னைக்கு இவங்க எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு திமுகவுக்கு அடிமையா இருக்காங்க. யாருமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. நாட்டின் மூன்றாவது தூணாக விளங்கும் ஊடக நண்பர்கள் விடியா திமுகவை தூக்கி பிடிக்காமல் இருந்தாலே போதும், இந்த விடியா விளம்பர ஆட்சி தானாக கவிழ்ந்துவிடும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். தயவு செஞ்சு தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், நீங்க மட்டும் இந்த திமுக ஆட்சி தூக்கி பிடிக்கிறத விட்டீங்கன்னா இந்த ஆட்சி போயிடும். தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்ல திமுக சம்பந்த ஊடகங்கள் தயவு செஞ்சு நடுநிலைமையா இருங்க. இன்னைக்கு நாட்டுடைய மூன்றாவது தூண் நீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் தான் விடியா திமுகவினர் மக்களை பற்றி சிந்திப்பதாகவும், ஆனால் எந்த திட்டங்களும் கொண்டு வராத திமுகவிற்கு வாக்களிக்க தமிழக மக்கள் தயாராக இல்லை எனவும் விமர்சித்தார். கண்டிப்பா பாராளுமன்ற தேர்தல் வருது. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இன்னைக்கு மக்களை பத்தி சிந்திக்கிறாங்க திமுக. எப்படா நமக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி ஓட்டு வாங்க போறோம்? கண்டிப்பாக மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு யாருமே திமுக ஓட்டு போட தயாரா இல்ல. திமுக ஓட்டு போடுவதற்கு யாருமே தயாரா இல்ல. ஏனென்றால் யாருக்குமே நல்லது பண்ணல.